ஹாய். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போன மாதம் ஒரு மிகப்பெரிய ஃப்ளைட் கிராஷ் ஆச்சு. ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்லாமல் வேர்ல்டு திரும்பி பார்க்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆச்சு. ஏர் இந்தியா 171 12ஆம் தேதி வெடித்து செதறிச்சு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர்னே சொல்லலாம். அதே மாதிரி இப்போ இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. அது இந்தியாவில் கிடையாது, பங்களாதேஷில் நடந்திருக்கு. ஒரு ஜெட்டு போய் ஒரு ஸ்கூல் ப்ளஸ் காலேஜ் மேலே போய் விழுந்திருக்கு. அங்கே எவ்வளோ பெரிய டிசாஸ்டர் ஆகிருக்கு அப்படின்றத அந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அதில் எத்தனை பேர் இறந்தாங்க, ஏன் இதனுடைய காரணங்கள்லாம் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நடந்ததே நம்மளால் டைஜஸ்ட் பண்ண முடியல. ஆனால் இன்னொரு நடந்திருக்கு. ஆனால் அது ஃப்ளைட்டில் ஒரு ஜெட்டு. ஸோ அது பின்னாடி என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துலாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோ அதை பற்றி தான் இருக்க போகுது. ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு வந்துருந்தீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஷயம் எப்போ நடக்குது, அதாவது இவ்வளோ பெரிய டிசாஸ்டர் எப்போ நடக்குது அப்படின்னா 21 ஜூலை அன்றைக்கி தான் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா அங்கே சில பல அங்கே இருக்கக்கூடிய ராணுவ தளங்களில் பயிற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இந்த ஜெட் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல. முடிச்சதவங்க இந்த ஜெட்டை எப்படி ஓட்டுறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை கற்றுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆளாக கற்றுக்கிட்டு அதை ஒவ்வொரு ரவுண்ட் அடித்து கொண்டு வந்து சேம் அதே இடத்துல விட்டுட்டு வேற ஒரு ஆள் போயிட்டே இருப்பாங்க. ஸோ பயிற்சி முடித்தவங்க பைலட் ஆகிருப்பாங்கள்ல, அதாவது ஜெட்டில் வேலை செஞ்சு ஆர்மி ஃபோர்ஸில் இருப்பாங்கள்ல. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ட்ரைனிங் எல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அவர் பேர் எனக்கு என்னன்னு சரியாக தெரியல, பட் நான் ஃபோட்டோ ஷோ பண்ணுறேன். ஸோ அது மட்டும் தான் கிடச்சிச்சு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஆல்ரெடி நல்லா வெல் நோன் எக்ஸ்பீரியன்ஸ்டான பைலட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயத்தில் ஆல்ரெடி பாஸ் ஆகிருக்காரு. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஃப்ளைட்டை எடுக்கிறாரு. அது என்ன அப்படின்னா சைனீஸ் ஜெட், அதாவது ஃப்ளைட்டில் ஜெட்டு. ஸோ அந்த சைனீஸ் ஜெட்டோட பேர் என்ன அப்படின்னா E7 BGI அப்படி சொல்கிறாங்க. இது ஒரு சைனீஸ் ஃபைட்டர் ஜெட். ஸோ இது எதுக்கு மெயினாக பங்களாதேஷ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா யாராச்சும் அத்துமீறி நுழைகிறாங்களா, இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பீப்புள்ஸ், அதாவது ஆர்மி பீப்புள்ஸ் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு இந்த சைனீஸ் ஜெட்ஸ் அவங்க பெரிதமாக ப்ரியாரிட்டியாக கொடுத்து அதை அவங்க எல்லாருக்கும் கொடுத்து அதை செயல்படுத்துவாங்க. ஸோ இருந்தாலுமே இந்த சைனீஸ் ஜெட்ஸை மேக்ஸிமம் ஆஃப் த கண்ட்ரிஸ் போதும் பேன் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் இந்த ஃப்ளைட் ஆல்ரெடி பங்களாதேஷ் கிட்ட இருக்குது அப்படின்றதுனால இந்த மாதிரி புதுசாக பைலட் வரவங்களுக்கு இதை கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவர் டேக் ஆஃப் பண்ணியிருக்காரு. டேக் ஆஃப் பண்ணி 13 நிமிஷம் 14 நிமிஷம் தான் ஆயிருக்கு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா தாக்கா, அதாவது பங்களாதேஷினுடைய தலைநகரமான தாக்கா அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே என்ன ஆகிறாங்க அப்படின்னா அங்கே மைல்ஸ்டோன் ஸ்கூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்கூல் ப்ளஸ் காலேஜ் ரெண்டுமே இணைஞ்சது தான். அது என்ன அப்படின்னா கரெக்டாக 14 நிமிஷம் அப்படி வரும்போது கரெக்டாக மணி 1, அதாவது லஞ்ச் டைம் அப்போ எல்லா பசங்களுமே வெளியே அந்த தாக்கா அந்த ஸ்கூல் அப்படியே ஃபுல்லாக வெளியே அவங்க அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா சடனாக ஒரு சவுண்டு கேட்குது. எல்லாருமே பயங்கரமாக திரும்பி பார்க்குறதுக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர். அந்த ஃப்ளைட் போய் கிராஷ் ஆகிடுது. ஸோ அந்த ஃப்ளைட்டு போய் கிராஷ் ஆகுது, அதாவது ஃப்ளைட்டில் ஜெட் சாரி. ஸோ அந்த ஜெட்டு உள்ளே போய் கிராஷ் ஆகி மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட். அங்கே இருக்கிற எல்லா பசங்களுமே தெரிச்சு ஓடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாம் ஒரு கதறல் சவுண்டாக இருக்குது. கிட்டத்தட்ட அந்த விபத்தில் மட்டுமே 19 பேர் இறந்து போகிறாங்க, ஸ்பாட் அவுட்டு. ஏன்னா உள்ளே போய் வெடிச்சு செதறினதில் 19 பேர் ஸ்பாட் டெட் ஆகிடுறாங்க. அதன் பிறகு மீதி 100 பேர் இருக்காங்க. ஸோ அந்த 100 பேர் பயங்கரமான ஹெவியான இன்ஜுரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா 14 நிமிஷத்தில் அவர் எடுத்திருக்காரு. எடுத்து ஏதோ சம் கோளாறு இன்ன வரைக்கும் அது ஃபுல்லாக அவங்க வெளியே விடலை. ஆனால் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பங்களாதேஷ் கவர்மெண்ட். சரி, ஓகே, இதை நாங்கள் தான் கொடுத்தோம், அவர் இந்த மாதிரி போய் பண்ணிட்டார். ஆனால் அவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பைலட்டு, ஆனால் இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது. நாங்கள் ஃபுல்லாக செக்யூரிட்டி செக் பண்ணி தான் எல்லாருமே அனுப்புவோம். அவங்க கான்ஷியஸில் இருக்காங்களா, இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்லாம் பார்த்து நாங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி தான் அனுப்புவோம். ஆனால் எவ்வளோ பெரிய டிசீஸ் ஆகும் நினச்சி பார்க்குற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக அது போய் கரெக்டாக ஒரு மணி அளவில் எல்லா பசங்களுமே உட்காந்து சாப்பிட்டு எல்லாமே இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃப்ளைட், அதாவது ஒரு ஜெட்டு போய் அவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் போய் மோதி சுக்காக நொறுங்கி போகுது. போனதுக்கப்புறமே மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டராக ஆகுது.
கிட்டத்தட்ட வந்து 19 பேர் வந்து ஸ்பாட் டெட், 100 பேர் வந்து பயங்கர ஹெவி இன்ஜுரியில் வந்து இருக்கிறாங்க. ஸோ இதை வந்து என்னவாயிருக்கு அப்படின்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக வந்து மாறி இருக்குது. ஏன்னா எந்த பக்கம் திரும்பினாலுமே வந்து அவங்க தான் வந்து அழுகிறதா இருக்கட்டும், நிறையா பேருடைய வந்து குழந்தைகளாக இருக்கட்டும், நிறையா பெற்றோர்கள்லாம் வந்து பயங்கரமாக வந்து அழுகாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் பேட்டி வந்து கொடுத்துருந்தார் கரெக்டாக வந்து அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது வந்து என்ன ஆச்சு அப்படின்றது. என்ன அப்படின்னா வந்து கரெக்டாக வந்து அவர் வந்து பிள்ளையை கொண்டே வந்து ஸ்கூலில் வந்து விட்டுட்டு சரி ஓகே லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு திரும்ப போகும்போது ஏதோ பின்னாடி வந்து சவுண்டு கேட்டிருக்கும்போது திரும்பி பார்க்கறதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. போன மாதம் தான் வந்து அந்த ஏர் இந்தியா ஃப்ளைட்டோட மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. அதன் பிறகு வந்து இந்த மாதம் பங்களாதேஷில் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அது எல்லாருனாலையுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக வந்து மாறி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து பீப்புள் மத்தியில் வந்து இது எந்த மாதிரி போய் சேரும்னு தெரில. ஏன்னா வந்து இதுக்கப்புறம் வந்து எப்படி தான் வந்து மக்கள் வந்து பயணிப்பாங்க, அதில் வந்து எப்படி வந்து இதை அச்சீவ் பண்ணுவாங்கன்னு தெரில. ஒரு ஃப்ளைட்டில் போகிறதுக்கு இதுக்கப்புறம் வந்து மக்கள் வந்து எப்படி இது பண்ணுவாங்கன்னு தெரில. ஏன் அப்படின்னா வந்து இந்த ஏர் இந்தியா ஃப்ளைட்டை வந்து இஷ்யூ ஆனதுக்கப்புறமேல் வந்து நிறையா பேர் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து ஃப்ளைட்டில் போகிறத தவிர்த்து வேறு டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து மாற ஆரம்பிச்சிட்டாங்க. சப்போஸ் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்றது. அதே மாதிரி அதை பேசி முடியறதுக்குள்ளேயே வந்து இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு அதாவது நேற்று வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது மிகப்பெரிய ஒரு விஷயம், டிசாஸ்டராக தான் வந்து பார்க்க முடியுது. ஏன்னா வந்து அத்தனை பேருமே வந்து அழுகுறாங்க. ஏன்னாலும் சின்ன சின்ன குழந்தைங்க நிறையா அவ்வளோ பேருனுடைய அந்த குமுறல்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அப்படி வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து ஷோ பண்ணுற எல்லாருடைய வீடியோஸ் வந்து கிடச்சிருக்கு. அத்தனை பேர் வந்து இறந்துட்டாங்க. அதாவது இப்போதைக்கு வந்து அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா வெறும் 19 பேர் தான் வந்து இறந்துருக்காங்கன்னு வந்து சொல்கிறாங்க. பட் நிஜமாலுமே அங்கே எத்தனை பேர் இறந்தாங்க, என்ன ஆச்சு அப்படின்றத போக போக தான் தெரியும். இதுக்கு வந்து பங்களாதேஷ் கவர்மெண்ட் வந்து என்ன ஒரு இப்போதைக்கு எது ஒரு இஷ்யூ வந்து அவங்க வந்து பண்ணல. இதுக்கப்புறம் போக போக வந்து அவங்க என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து அந்த பக்கம் வந்து அந்த பக்கம் இருந்து என்னவுமே வந்து எந்த ஒரு காரணங்களோ எதுவுமே சொல்ல வரல. இதுக்கப்புறம் தான் வந்து ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. ஆனால் நம்மளோட அசம்ஷன் நான் அனலைஸ் பண்ண வரைக்குமே வந்து இது வந்து ஃப்ளைட்டினுடைய கோளாறு அப்படின்றது தான் வந்து நான் வந்து அசம்ஷனாக வந்து சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் வந்து இதுக்கான சாட்சி ஆல்ரெடியுமே வந்துருக்கு. அதாவது வந்து இந்த F7 BGI சைனீஸ் ஜெட் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி பொருளாக வந்து மாறிச்சு. முன்னாடியே வந்து அது ஆல்ரெடி வந்து நிலவிக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் நமக்கு வந்து தெரியல. ஸோ இந்த ஃப்ளைட்டை வந்து சைனீஸ் தான் வந்து தயார் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து தெரியும். சைனீஸ் கவர்மெண்ட்டும் தான் தயார் பண்ணி எல்லா நாட்டு மக்களுக்குமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. யாரெல்லாம் விருப்பமோ வந்து அவங்ககிட்ட வந்து வாங்கிக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து நிறைய இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கோம்ல, மிலிட்ரி பேஸ்ட் இந்த மாதிரி சம்திங் ஐட்டம்ஸ்லாம். அதே மாதிரி ஒவ்வொரு நாடும் இந்த மாதிரி வந்து பவர் சப்ளை, அதாவது வந்து இந்த மாதிரி வந்து மிலிட்ரி வெப்பன் சப்ளைலாம் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து F7 BGI பிளைனை வந்து இந்த மாதிரி வந்து கொடுக்கும்போது வந்து 3 நாடுகள் வந்து வாங்கியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா வந்து பங்களாதேஷ், நைஜீரியா அண்ட் சூடான். அதாவது வந்து 3 நாடுகளுமே வந்து இது வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே இருந்து அப்படின்னா வந்து சைனா கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஒரு கொடுமை அப்படின்னா வந்து பங்களாதேஷ் வந்து மொத்தம் வந்து 16 ஃப்ளைட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஒரு துயரமான சம்பவம் அப்படின்னா வந்து போன வருஷம் என்ன இருக்குது அப்படின்னா வந்து இதே மாதிரி ஃப்ளைட்டை எடுத்துகிட்டு வந்து ஒருத்தர் வந்து ஓட்டி ட்ரைனிங் செஷனில் அப்பயே வந்து இறந்தும் போயிருக்காரு. நிறைய பேர் குற்றச்சாட்டு வைக்கிறது என்ன அப்படின்னா வந்து இதை தெரிஞ்சுமே வந்து இவ்வளோ பெரிய ஃபால்ட் இதில் இருக்குது, இருந்துமே வந்து இந்த சோல்ஜர்ஸினுடைய உயிரை வந்து இப்படி தான் வந்து பண்ணுவீங்களா? ஒருத்தர் வந்து ட்ரைனிங் எடுக்க வர்றார் அப்படின்னா வந்து அவர்கிட்ட இந்த மாதிரியான ஒரு ஓடாத ஃப்ளைட்டு, அதாவது மால் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஃப்ளைட்டை நீங்கள் கொடுத்து தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை செய்வீங்களா அப்படின்ற அக்யூஷன் வந்து வருது. 2023 என்ன ஆகுது அப்படின்னா வந்து இது வந்து நடக்குது, இந்த கிராஷ் வந்து நடக்குது. எப்போ அப்படின்னா வந்து இந்த ட்ரைனிங் பீரியடில் வந்து நடக்குது. இது எங்கே நடக்குது அப்படின்னா வந்து சட்டாகுரம் அப்படின்ற ஒரு இடத்துல நடக்குது. ஸோ அந்த அப்பயே வந்து தெரிஞ்சிருக்க வேணாமா இந்த மாதிரி வந்து ஃப்ளைட்டை வந்து திரும்ப வந்து கொடுக்கக்கூடாது யாருக்கும். ஏன்னா வந்து அது இந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய விஷயமாகும் அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியாமல் இருக்குமான்னு வந்து தெரில. பங்களாதேஷ் வந்து சீப்பான பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து போன வருஷம், அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இது வந்து நடந்திருக்கு. 2023 வந்து நடந்திருக்கு. இப்போ தெரிஞ்சுமே வந்து இந்த டைம் வந்து அது இன்னும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மால் ஃபங்க்ஷன் கூட நிறைய விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஏன் வந்து அப்படி இருக்குது, ஏன் அந்த F7 BGI பிளைன் வந்து இது ஏன் வந்து இந்த மாதிரி வந்து வேலை செய்யுது அப்படின்னா வந்து அது வந்து ரொம்பவுமே வந்து போரான மெயின்டெனன்ஸ். அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி கன்சர்ன்னு சொல்லுவாங்க. சில பல எலிஜிபிலிட்டிலாம் இருக்கணும்ல. இப்போ வந்து இந்த ஃப்ளைட், அதாவது வந்து ஃபைட்டர் ஜெட் அப்படின்னா வந்து அதை வந்து ரோந்து பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் அட்டாக் பண்ணுறதுக்கு தான் வந்து அதை முக்கியமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னு இருக்கிறப்போ வந்து முக்கியமான வந்து
அவங்களுடைய இந்த ஓட்டக்கூடிய பைலட்டினுடைய சேஃப்டி, அது மட்டும் இல்லாமல் அதை கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், சீக்கிரமாக வந்து என்னென்னலாம் பண்ண முடியுமோ அந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் வந்து பண்ணி செக் பண்ணி தான் வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு ஃப்ளைட் வந்து கொடுக்கணும். ஆனால் வந்து இதில் என்ன அப்படின்னா வந்து அப்படியே டோட்டலாக வந்து காசுக்கு ஏற்ற தோசை அப்படின்ற மாதிரி வந்து இது எவ்வளோ சீப்பாக கிடைக்குதோ அந்தளவுக்கு வந்து முக்கியமாக வந்து ரொம்பவுமே டேஞ்சர் அப்படி வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்த அக்யூசேஷன் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா வந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அண்டு அந்த டிப்ளமசி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா வந்து இது நிறைய பேருனால வந்து கொடுக்கவும் படுது. ஏன் அப்படின்னா வந்து ஏன்னா அப்படித்தானே வந்து நிறைய பேர் வந்து கொடுத்தோம் அப்படின்னா வந்து இந்த சைனாவினுடைய அந்த ஒரு இது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து இது ஏன் வந்து இவ்வளோ சீப்பாக கிடைக்கிறாங்க அப்படின்னா வந்து கம்பேரிட்டிவ்லி வந்து மற்ற ஃப்ளைட்ஸு மற்ற இந்த மாதிரி ஜெட்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனால் இருக்கலே ரொம்ப லோயஸ்ட்டான காஸ்ட்டில் கொடுக்குறது அப்படின்னா வந்து இந்த F7 BGI சைனீஸ் ஜெட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோந்து பணிகளுக்கும் மற்றும் இந்த ஆர்மி அந்த ட்ரைனிங்க்கும் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஏன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வருது. ஏன் அப்படின்னா வந்து இப்போ வந்து இந்த மாதிரி வந்து பஞ்சத்துலேயோ இல்லை வந்து ரொம்பவுமே கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து அவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி ஆயிடுது. அதே மாதிரி வந்து டம்பிங் சீப் வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து அந்த அரைகுறைய மேலாப்பில் வந்து ஒரு வெப்பன் செஞ்சுருப்பாங்களே அதை வந்து இவங்க தலையில் கட்டிட்டு அந்த நாடு வந்து நாசமாக போனால் வந்து இவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஓரளவுக்கு கெயின்னு தான் சொல்ல முடியும். அதான் ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இது வந்து ரொம்பவுமே வந்து ரொம்ப சீப்பான விலைக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பேரிட்டிவ்லி வேறு ஏதாச்சும் வந்து வாங்கணும் அப்படின்னா வந்து இது வந்து ரொம்பவுமே சீப்பாக வந்து கிடைக்குன்னு சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட வந்து காசு இல்லை அப்படின்னா வந்து லோனு இல்லை கிரெடிட்டிங்கில் கூட நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் திங் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஃப்ளைட்டுகள் வந்து முக்கியமாக வந்து இப்போ வந்து சைனாலையும் யூஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் வந்து சைனா கிட்ட வந்து ஸ்டில் இன்னும் பை பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் ஆஃப்ரிக்கா அந்த மாதிரி வந்து பஞ்சத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் எங்ககிட்ட ஒரு சேஃப்டி வேணும் அப்படின்றது காரணத்துக்காக வந்து அவங்ககிட்ட இருந்து வந்து பை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி வந்து கொடுத்துட்ருக்காங்க வித் மேல் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் சம்திங் நிறையா வந்து ஒரு மாதிரி குறைபாடுகளோடய வந்து இந்த ஃப்ளைட்லாம் வந்து வந்துக்கிட்டு இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா வந்து எங்களுடைய இதை பார்த்து நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருந்துக்கோங்க. அட் த சேம் டைம் வந்து நீங்கள் வந்து எங்களோட வந்துடக்கூடாது அப்படின்றதுனாலேயே வந்து அந்த நாடுகள் கீழெலாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இவங்க வந்து சொல்லப்போனால் வந்து ரொம்ப வந்து சீப்பாக வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நாடுகளுமே வந்து ஒரு மாதிரி நீடாக தான் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா வந்து எங்கிட்ட வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்றப்ப வந்து சரி ஓகே இவ்வளோ சீப்பாக கிடைக்குது நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ற ரீசனுக்காக வந்து அவங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து புதுசாக வந்து டெக்னாலஜி வந்து வந்துருச்சு. எவ்வளோ வந்து ஈஸியான ஆக்சசபிளாக வந்து இதெல்லாம் ஓட்ட முடியும், ஆட்டோ பைலட் சம்திங் அந்த மாதிரி நிறையவே இருக்கும். ஆனால் வந்து இவங்க யூஸ் பண்ணக்கூடியது இந்த வந்து F1 BGI பிளைன் அதில் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி வந்து ரொம்பவுமே பழைய டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா வந்து அந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி இவங்ககிட்ட கொடுத்தா தான் வந்து நம்மளும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்றதுக்குள்ளே வந்து வரும். இந்த நாடுகளுக்கு இடையேயான சண்டைகளெல்லாம் வந்து இப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் மெயினான விஷயம் என்னன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் செத்துருக்கான் அந்த ஃப்ளைட்லேயே வந்து ஆல்ரெடி வந்து அதுவும் ட்ரைனிங் செஷன்லேயே வந்து செத்துருக்கான் அப்படின்றப்ப வந்து இந்த டைம் திரும்ப வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பைலட் இறக்கும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து மால் ஃபங்க்ஷன்ஸாக தான் வந்து ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போய் கிராஷ் ஆகிருக்காரு. ஸோ இந்த மாதிரி தான் அந்த விஷயம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் வந்து போக வந்து இங்கே எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, எத்தனை பேர் வந்து மீட்டில் வந்துருக்காங்க, உயிரோடு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் போக தெரியும். இதே மாதிரியான நிறைய விஷயங்கள் புது விஷயங்கள்லாம் வந்து பேச இருக்கும். ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து புதுசு வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.